ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரெட் ஆம்லெட். ரொம்ப சிம்பிளாக வீட்டில் ஈஸியாக எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாமா? வாங்க. தேவையான பொருட்கள் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு நம்ம ஒரு புதினா சட்னி அரைக்க போகிறோம். எப்படின்னு பார்த்துடலாம். மிக்சர் ஜாரில் ஒரு பச்சை மிளகா, 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை எடுத்திருக்கேன். இதில் ஒரு கைப்பிடி புதினா ஆட் பண்ணிக்கலாம். எலுமிச்சம்பழம் சாறு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பாதி எலுமிச்சம்பழம் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கைப்பிடி தேங்காய், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. இது இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சட்னி ரெடி. இப்போ முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். எக்கை வச்சு வேறு என்ன ரெசிபி போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதில் கொஞ்சம் பெப்பரும் கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இதை பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டை, பெப்பர், சால்ட்டு எல்லாத்தையும் வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நான் ஒரு பக்கம் தவாவும் சூடு பண்ணிட்டேன். இப்போ ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம பீட் பண்ணி வச்ச எக்கை இதில் நல்லா போர் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி தவா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற வரலும் இதே மாதிரி போர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வச்சுருக்க ப்ரெட்டை இது மேலே இப்படி வச்சுக்கலாம். அந்த எக்கு மேலேயே இதே மாதிரி நல்லா பதிகிற மாதிரி வைங்க. இப்போ நம்ம புதினா சட்னி அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த சட்னியை ப்ரெட்டு மேலே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். இதே மாதிரி 2 ப்ரெட்டு மேலேயுமே நம்ம அரைச்சி வச்ச புதினா சட்னியை ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். 2 ப்ரெட்லேயுமே நல்லா போர் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் சட்னி மீடியமாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் நிறையா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அந்த ஆம்லெட் வெந்துருச்சு. அந்த சைடில் ஓரம்லாம் இருக்கு இல்லையா, இதே மாதிரியே ப்ரெட்டு மேலே மடித்து விட்டுருங்க. மடித்து விட்டுட்டு 2 ப்ரெட்டையும் இதே மாதிரி க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திருப்பி போட்டுருங்க. இதே மாதிரி 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு கொஞ்சம் மிதமான தீயில் வச்சிங்கன்னா ப்ரெட்டும் ஆம்லெட்டும் நல்லாவே வெந்துடும். இப்போ நம்ம இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். நல்லா சூடான புதினா சட்னியோட சூப்பரான ஒரு ப்ரெட் ஆம்லெட்டு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.